வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன லெசன் பார்ப்போம்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் பார்ப்போம்ப்பா. அதில் என்னென்ன லெசன்னா, சித்தர் பாடல், இளமையில் பெரியார் கேட்ட வினா, தங்க மாம்பழமும் சூட்டுக்கோளும். அந்த லெசனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம்ப்பா. இந்த சித்தர் பாடலில் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா, கடுவெளி சித்தர் வந்து எழுதியிருப்பார். அந்த பாட்டை பாருங்கள். வைதோரை கூட வையாதே, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே. அதாவது நம்மளை வஞ்சவங்களை கூட நம்ம வையக்கூடாதான். இது உலகம் முழுவதும் வந்து பொய் பேசினாலும் நம்ம பேசக்கூடாது. இது வினைகள் பிறருக்கு வந்து தீமைகள் செய்யாதே, அதே போல் பறவைகள் மீது இது கல்லை கொண்டு எரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாம்பினை பற்றி ஆடாதே, உற்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உற்றத்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. பாம்போட விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் பத்தினிமார்கிட்ட வந்து அவங்களுடைய பழி சொல்லுக்கு வந்து ஆளாகக்கூடாதுங்கிறாரு. அதை இந்த வேம்பினை உலகில் ஊட்டாதே, தீயதை வந்து உலகத்தில் வந்து செய்யாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதேங்கிறது சொல்கிறாரு. இது போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழால் ஒண்ணாதே, சாற்றுமுன் வாழ்வை எண்ணாதே, பிற தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. போற்றும் சடங்கை செய்யாதேன்னா பிற போற்றுறதை செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது வந்து நம்மளை வந்து புகழ்ந்து பேசுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து போகக்கூடாதுங்கிறாங்க. ரெண்டாவது வந்து அதாவது பிறர் வந்து இது தாழும்படிக்கு வந்து எதையும் வந்து பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன்கடன் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. கள்ள வேடம்னா திருட்டுத்தனம் வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க. அது வந்து கங்கையில் போய் நனைஞ்சாலும் உன் கடை வந்து அது வந்து தீராது, அந்த பாவம் வந்து தீராது அப்படிங்கிறாரு. கொள்ளை கொள்ள நினையாதேன்னா பிற பொருளை வந்து கவரை வந்து நினைக்கக்கூடாது அப்படிங்க. அதே போல் நட்பு கொண்டு இப்போ ஒருத்தவங்ககிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அவங்கள பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட வந்து கோழி முட்டு விடுறது, அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கடுவெளி சித்தர் வந்து கூறுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாடல் பொருளை நீங்கள் ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். வெய்ய வினை துன்பம் தரும் செயல், வேம்பு கசப்பான சொற்கள், வீராப்பு இருமாப்பு, பலர் ப்ளஸ் இல், அதாவது பலருடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. புகழால் ஒண்ணாதே செல்லாதே, சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது, கடம்னா உடம்பு. கடம்னா உடம்பு பார்த்துக்குங்கப்பா. சொல்லும் பொருள் வந்து இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாடலும் குறிப்பை பாருங்கள். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்த்தி காடு மலைகளில் வாழ்ந்தவர்களான சித்தர்கள். சித்தர்கள் வந்து முந்தைய காலத்தில் வந்து காடு மலைகள்லேருந்து வாழ்ந்தவங்க. அவங்க வந்து பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன வந்து ஒரு காரண பெயர்கள். அதாவது இது இவங்க வந்து ஒரு இடத்துல வாழ்ந்தாங்கன்னா அதை வச்சு இவங்க வந்து ஏதாவது ஒரு காரண பெயர் வச்சு இது கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இதோடைய காரண பெயர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர். நம் பாடப்பகுதியின் ஆசிரியர் யாருன்னா கடுவெளி சித்தர். இவர் வந்து உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே, அதாவது வெளியே இந்த வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களில் அறிவுரைகளை வந்து கூறியவர் யாருன்னா கடுவெளி சித்தர். நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது இது ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்ட கொஸ்டின். உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கடுவெளி சித்தர். அப்படி அதே போல் எளிய சொற்களே அறிவுரைகளை வந்து கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, கடுவெளி சித்தர். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பெரியார் கேட்ட இது வினா பாருங்கள், இந்த உரைநடையை பாருங்கள். இது வந்து என்னென்னா, இது ஈவேரா ராமசாமி வந்து இது ஈரோடு மாவட்டத்தில் வந்து பிறந்திருப்பார். அவருடைய அம்மா அப்பா பேர் வந்து வேங்கடப்பர் சின்னத்தாயம்மாள். அப்புறம் இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏன் எதற்கு எப்படிங்கிற மாதிரி சுஜாதா மாதிரி அந்த ஏன் எதுக்கு எப்படி ஏன் இதனால் வருது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இந்த சுஜாதாவில் வந்து ஏன் எதற்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் வந்து ஏன் எதற்கு அந்த இது வந்து இவர் வந்து
அந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து சின்ன வயசில் வந்து கேட்டிருப்பாரு. எது எடுத்தாலும் ஏன் இப்படி பண்ணால் என்ன ஆகும், இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும், இப்படியே தான் மாறி மாறி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இவருடைய 12 வயசில் வந்து 12வது அகவைனா வயது, இதுவும் கூட பொருள் குரலில் கேட்கலாம். அகவைனா வயது. ஈரோடு வந்து அவரது ஊர். அப்போ வந்து அவர் ஊரில் வந்து ராமநாதங்கிற வந்து ஒரு கடை வச்சுருப்பார். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி வந்து எதாவது நடந்துச்சுன்னா தலைவிதி தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவார். அப்போ வந்து இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே இவருக்கு வந்து என்னடா இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு என்ன செய்வார்னா, அந்த ராமநாதனுக்கு தலைக்கு மேலே வந்து ஒரு தட்டு இருக்கும், அதை தட்டி விட்டுருவார். தட்டி விட்டால் அவர் தலையில் வந்து தட்டு வந்து விழுந்துடும். அப்போ இவர் வந்து அடிக்க வரல, தலைவிதி தான் இது பண்ணுறீங்களா, எதுக்கெடுத்தாலும் தலைவிதின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு என்னை அடிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு குறும்புத்தனமாக வந்து பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அதுதான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இவர் வந்து இந்த பெரியாரோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது அவருக்கு கீழ் ஜாதியாக இருப்பாங்கல்ல, அவங்களோட வந்து விளையாடாத அப்படின்னு சொல்லலாம். அப்போ அம்மாட்ட கேட்பாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கல. அவங்கன்னா நம்ம கீழ் ஜாதிக்காரவங்க, நம்ம அவங்களோட இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து ஒன்றும் புரியாது, சின்ன பிள்ளை இல்லை, அதனால் அவருக்கு வந்து ஒன்றும் புரியாது. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு அவருக்கு தண்ணி தாகமாக இருக்கையில் வந்து ஒரு டீச்சருடைய வீட்டில் வந்து போய் குடிப்பாங்க. இதை கேட்டு குடிக்கலாம். அங்கே இருக்கிற ஒரு பெண்ணு வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த பெரியார் வந்து குடிச்சிட்டு இந்த டம்ளரை அது வைக்கலாம். அந்த பெண்ணு என்ன செய்யுன்னா, தண்ணியை தொளிச்சுட்டு அந்த செம்பை உள்ளக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது அவருக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கனால அது வந்து என்ன விவரம் என்னன்னு தெரியாதனால அம்மாட்ட கேட்கலாம். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சின்ன தாய் அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து மேல் ஜாதிக்காரவங்க, அதனால் நம்ம தொட்ட பொருளை அவங்க வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒன்றும் புரியாது. என்னடா அம்மா வந்து முன்னாடி வந்து இப்படி சொன்னாங்க, நம்மளோட கீழ் ஜாதியிலேருந்து பேசக்கூடாது இப்படி சொன்னாங்க, ஏன் மனிதருக்குள்ளே வந்து ஏன் இவ்வளோ ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதே ஒரே இது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் ஒரு முடிவு வந்து பண்ணுறாரு. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல கீழ் ஜாதின்ட்டு, அவங்களெல்லாம் யாரோ அவங்கள கூட்டி அவங்க பிள்ளைகளோட விளையாட வைக்க, அதுகளும் வந்து இது பிரிவினை காட்டாமல் நல்லா விளையாட வைக்க இருக்கு, அந்த மாதிரி வந்து தொடங்கினார். அப்போ அது வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்கிறாரு. யார் எதை செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தற்சிந்தனையிட இருந்த ராமசாமி யார் வினாமேல் வினா கேட்டு எல்லோரையும் சிந்திக்க தந்த அந்த சுட்டி பையன் நான். அவர் தான் என்னது உங்கள் ஊரின் நடுவே வந்து அவர் தான் வந்து பெரியாருங்கிற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட அவர் தான் வந்து பெரியார் ஈவேரா என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து கொஸ்டின் கேட்குறத வந்து வயசான காலத்திலும் கூட நிறுத்தலாம். ஏன்னா அவங்க முந்தி காலத்தில் வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க, இப்போயும் ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் வந்து கருத்தை வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து என்ன இப்படியே போய்கிட்டு இருக்கையில மனிதருக்குள்ளே ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கையில இதனால் அவர் வந்து அடிக்கடி கூட்டம் வந்து நடத்தி சாதி உயர்வு தாழ்வுகளை வந்து மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார். அதற்காக வந்து ஒரு சங்கம் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த சங்கம் தான் வந்து என்னென்னா பகுத்தறிவாளர் சங்கம். அந்த சங்கத்தை வந்து இந்த சாதி வேறுபாட்டை வந்து ஒழிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த சங்கம் வந்து பகுத்தறிவாளர் சங்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பார். இளமையிலேயே பெரியார் வந்து மகாத்மா காந்தியின் வந்து தொண்டரானார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். கள்ளுக்கடை மறியலில் வந்து ஈடுபட்டார். அப்புறம் கல் இறக்குதலை வந்து தடுப்பதற்காக அவங்க வீட்டில் அவங்கக்கிட்ட இருந்த தோப்பில் வந்து தென்னை மரங்கள்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாரு. அப்புறம் கதறணிய வேண்டும் பரப்புரை செய்திருக்காரு. அப்புறம் வந்து அந்த கதர் துணியெல்லாம் அவரே போய் சுமந்து போய் விற்கவும் செஞ்சுருக்காரு. பிறப்பினால் வரும் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்னும் வேறுபாட்டை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்று இது கூறியவர் யாருன்னா பெரியார். இது பிறரை மதித்தல் வேண்டும், அது மரியாதை. தன்னைத்தானே மதிப்பது, இந்த தன் மரியாதையை தக்க வைத்து கொள்வது என்னன்னா சுயமரியாதை அது அப்படின்னு சொல்லியிருப்பார். சிறு குழந்தையும் கூட பெரியார் வந்து வாங்க போங்கன்னு தான் மரியாதையோட வந்து கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து கேரளாவில் வந்து வைக்கம்ங்கிற ஊரில் வந்து
அது அனைவருக்கும் வந்து அந்த கோயிலில் வந்து செல்ல வந்து தடை இருக்கும். அப்போ அதுக்காக போராட்டம் பண்ணி இது அதில் வந்து வெற்றியும் காண்பார். அதனால அவர் வந்து என்னென்னா கேரளாவில் வந்து வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தருவி நடப்பதற்கு தடையாக இருந்தது. அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால் இவர் வந்து வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். யாருன்னா பெரியார். கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல, எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார். இந்த கருத்துக்கை இளைஞர்களை வந்து ஈர்த்துருச்சு. அதனால் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து வலுவடைந்தது. அதாவது ஜாதியை பார்க்காதீங்க, தீண்டாமையை இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்வி பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணனால இளைஞருக்குள்ள அதை வந்து அவர்களுடைய கருத்தை வந்து இளைஞருக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதனால வந்து மரியாதை இயக்கம் வந்து மேலும் வந்து வலுப்பெற்றுச்சு அப்படிங்கிறாங்க. மனிதர்களை மனிதராக மதிக்க வேண்டும் என்பதை இது ஏற்கிறீர்கள். அதுபோல மனிதர்களை சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும். ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்யணும், அவர்களால் வந்து செய்ய இயலும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதே போல் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ வந்து முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா பெரியார் தான். அதாவது பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை, அறிவு சுயமரியாதை முக்கியம் என்றவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா பெரியார். அதே போல் ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்களும் இருக்கணும், பெண்களும் எல்லா இடத்துலையும் வந்து வேலை பார்க்கணும். அரசு பணியில், இராணுவத்தில், காவல்துறையில், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து பெண்கள் சேரணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல் மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் பெண்கள் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பெரியார் வந்து கூறியிருப்பார். அதே போல் ராமசாமிக்கு வந்து தாய்மார்த்தம் ராமசாமிக்கு வந்து பெரியார் பட்டம் வந்து வழங்கினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை, இருவரும் நிகரானவர்களே என்பதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார். தம் 95 அகவையிலும் கூட புதிய சிந்தனையை வந்து எடுத்து கூறினார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றார். நெடுநாள் வாழ்ந்தவரான பெரியார் தமது சமுதாயத்துக்கு செய்த தொண்டுகள் எண்ணற்றவை. பெரியாரின் பெருமைக்கு காரணம் தற்சிந்தனையும் சிந்தனையை சொன்ன துணிச்சலும் தான். அதாவது நம்ம வந்து யோசிக்கணும், ஆனால் யோசித்ததை வந்து செயல்படுத்துறது வந்து மேக்ஸிமம் வந்து யார் வந்து அது வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து அப்போவே வந்து அவர் வந்து துணிச்சலோட அந்த சிந்தனையை வந்து சொல்லியிருக்காரு. இது நாம் அவற்றை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொள்வோம், நம்மை மேலும் வளர்த்து கொள்வோம்ங்கிறத அந்த லெசனோட டாப்பிக்கு. அதே போல் அவருடைய சிறப்பு குறிப்புகள் வந்து பாருங்கள். 17/9/1879 வந்து பிறந்து 24/12/1973 மறைந்த பெரியார் தம் வாழ்நாளில் வந்து எத்தனை நாள் வந்து பாருங்களேன் வந்து தொண்டு பிறக்காக வந்து பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. 8600 நாட்கள், 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்திருக்காரு, 10,700 கூட்டம், அப்புறம் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகளின் அவைகளில் யுனெஸ்கோ விருது வந்து பெரியாருக்கு வந்து வழங்கப்பட்டது. பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ விருது இப்போ வழங்கப்பட்டுச்சுன்னா 1970. நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நடுவண் அரசு வந்து 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறுத்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இந்த பாக்ஸ் இந்த சிறப்பு குறிப்பு ஃபுல்லாமே முக்கியமானது. ஏன்னா இதை கூட வந்து சொல்லும் பொருளை கூட கேட்டுடலாம். இந்த நம்பர் சவரன்னா அதெல்லாம் மாற்றி போட்டுருவாங்க. 8600 நாள், 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு, 10,700 கூட்டம், 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தங்க மாம்பழமும் சுட்டுக்கோளும். இது வந்து தெனாலிராமனும் அரசனும் பற்றிய ஒரு கதை. அப்போ இது என்ன கதைன்னா, அரண்மனையில் வந்து அரசரோட அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அப்போ வந்து இது வைத்தியரை வந்து கூட்டிகிட்டு வரல, அவங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிடிச்சமானதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லலாம்.
கடைசி காலத்தில் வந்து அவனுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கல, அரசர் கேட்கல, மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அப்போ வந்து மாம்பழ சீசன் கிடையாது. வீரர்கள்ங்கன்னா எங்கெங்கேயோ போய் வந்து இது தேடிட்டு வருவாங்க. ஆனால் மாம்பழம் வந்து இருக்காது. அப்போ அரசரோட தாய் வந்து இறந்துருவாங்க. இதை வந்து நிவர்த்தி செய்ய அவருக்கு வந்து மனசில் நம்மளோட தாயோட கடைசி ஆசையை வந்து நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேல. அப்போ வந்து இதுக்கு என்ன தீர்வு தான் சொல்லி கேட்கல. அப்போ வந்து சொல்லுவாங்க, இது 108 பேருக்கு வந்து தங்க மாம்பழம் கொடுத்தா அது உங்கள் தாய்க்கு செய்கிற செயல் அப்படிங்கிற மாதிரி செய்யலாம். சரி, அப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 108 மாம்பழத்தை ரெடி பண்ணி 108 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை தெனாலிராமன் வந்து நோட் பண்ணுவார். நோட் பண்ணி அது எப்படி இவங்களுக்கு 108 மாம்பழம் கொடுத்தா இவங்க அம்மாவுக்கு வந்து போய் எப்படி சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து தான் நெக்ஸ்ட்டு வந்து அவர் இது பண்ணுவார். அப்போ அந்த இடத்துக்கு வந்து தெனாலிராமன் போகலாம். இதே போல் எங்கள் அம்மா வந்து முடியாமல் வலுப்பு நோயில் வந்து இறந்தாங்க. அவங்களுக்கு நான் கடைசி வந்து செய்ய வேண்டியதை செய்ய முடியல. நீங்கள் வந்து இன்னைக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லல. அந்த 108 பேரும் போயிடுவாங்க. அப்போ போகல இது தெனாலிராமன் என்ன செய்வாருன்னா பழுக்க கம்பியை காய வச்சு அம்பட்டத்துக்கு சூடு போட்டு விட்டுருவார். சூடு போட்டு விட்டோன்னா அப்போ வந்து அம்மட்டு பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அரசர்கிட்ட. அப்போ தெனாலிராமன்ட்ட வந்து அரசர் கேட்கல, ஏன் இப்படி இது செய்கிற அப்படின்னு கேட்கலாம். மன்னா தங்க மாம்பழம் என் தாய் வந்து வலுப்பு நோயால் இறந்துட்டாங்க. ஆனால் சூடு போட்டிருந்தா பொழைச்சிருப்பாங்க இது சொன்னாங்க. ஆனால் அந்த சூடு போகிறக்குள்ளே எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதனால நான் வந்து அவங்களுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அரசர் வந்து சொல்கிறாரு, அது எப்படி உங்கள் அம்மாவுக்கு சூடு போகிறத இவங்களுக்கு போட்டால் எப்படி அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். எப்படிம்மா இந்த அரசரே, நீங்கள் தங்க மாம்பழம் கொடுத்த மாதிரி தான், நீங்கள் தங்க மாம்பழம் கொடுத்தா அது உங்கள் தாய்க்கு சேர மாதிரி இதுவும் அதே இது தானே அப்படின்னு கேட்கல. அவருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அவர் செய்த தப்பை இதை புரிஞ்சுக்கிறவாரு. அதுதான் வந்து இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அரசர் வந்து தெனாலிராமனை பாராட்டுவார். அதோட இந்த டாபிக் வந்து முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன் வேர்டு இதான் வரும். இதில் வந்து ரொம்ப பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இது பெரியாரிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா மறுத்தல். இந்த பாருங்களேன், இது பெரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட திறன் வந்து என்னென்னா மறுத்தல் திறன் ஆகும். மறுத்தல் என்பது செருக்கு இல்லை. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது பொருள் குறு எதெல்லாம் ஒன்வரில் கூட இதை கேட்கலாம். மறுத்தல் என்பது செருக்கு இல்லை. மறுத்தல் என்பது பணியாமை அன்று. தவறான கருத்துக்களை மறுத்தால்தான் நாம் வளர முடியும். நம்ம தவறான கருத்துக்களை நம்ம வந்து அது வேண்டான்னு சொன்னால் தானே, அது மறுத்தா தானே அது நெக்ஸ்ட் வந்து வராது. அதுதான் சொல்கிறாரு. துணிச்சலின் அடையாளம் தவறானவற்றை மறுப்பது. மூட நம்பிக்கைகளை மறுப்பது முன்னேற்றம். மறுப்பது பெண்ணுக்கு பாதுகாப்பு. ஏன்னா குழந்தை திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டு குழந்தை இது வந்துச்சுன்னா அது அன்னைக்கு நடத்திருக்காதுல, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறுத்தல் அரைகுறையாக அரைகுறையாக இருந்தால் அது பயன் இல்லை, உறுதியாக இருத்தல் வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம பெரியார்லேருந்து கற்றுக்கொண்டது எதுனா மறுத்தல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில். நெக்ஸ்ட்டு வந்து இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிக்கோங்கப்பா. இல்லை வந்து அவ்வளோ இல்லை. பெண்களை ஆட்டுக்கும் ஆண்களை புள்ளிக்கும் ஒப்பாக கூறுவது போல் அல்லவா அவ்வளோ. அதாவது பெரியார் வந்து அந்த ஆணு பெண் முன்னாடி வந்து இதாக நம்ம பெண்களை வந்து கொஞ்சம் தாழ்வாகவும் ஆண்களை வந்து வசதியாகவும் சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் வந்து பெண்களை வந்து ஆட்டுக்கும் ஆண்களை வந்து புள்ளிக்கும் வந்து கூறுவது அதைத்தான் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு துணிவு, வீரம், ஆளும் திறன் முதலியன உண்டு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதுவே பெண் விடுதலை என வீர முழக்கமிட்டார். இது பெரியார் அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த மெய்யெழுத்து இந்த போகிறதா இருக்கு. புகை உடல்நலத்திற்கு கேடு. மர வளர்ப்ப மழையை பெறுவோம். இப்போ வரும். நெகிழி பையை புறக்கணிப்போம். நெடுநாள் வாழ்வோம். இறைவனை தொழுவோம். இன்பமுடன் வாழ்வோம். இயற்கை உரமே வேளாண்மைக்கு சிறந்தது. அந்த இது வழி இது மெய்யெழுத்தை வந்து சொல்கிறாங்க. அதில் இல்லை அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. ஊருக்கு இந்த ரெட்டை கொம்பு வரும். வேலி ஒன்றே மண்டபத்தில் மக்கள் உயிரை ஊருக்கு வேலியே ஒற்றைக்கல் மண்டபத்தில் மக்கள் உயிரை குடிக்கத்தான் 1000 பேயுண்டாம். ஆற்றங்கரைதனிலே அழகான மண்டபத்தில் மனித உயிரை கொல்லத்தான் 1000 பூதம் உண்டாம். இது வந்து இந்த ஒத்த கம்பு ரெட்டை கம்பு இந்த இதை போட்டிருக்காங்கப்பா. இந்த மயங்கொலி பிள்ளையை வந்து சொல்லியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பெரியார். பெண்கள் வந்து மற்போர் குத்துச்சண்டை இதில் வந்து முதல்ல விளையாட்டில் வந்து கற்றுக்கிற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கூறியிருப்பாங்க. தங்க மாம்பழமும் பெற்ற துறவிகள் வந்து எண்ணிக்கை வந்து எத்தனைனா 108. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் அதே தான். இந்த மெய்யெழுத்து வர்றதுதான் சொல்லியிருக்கு இதில் 1 வேர்டில். இதோட இந்த லெசன் வந்து இது முடியுதுப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.